ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவனால அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு போனதுல இருந்து அங்க ஒரு கேடர் எல்லாம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கப்ப திடீர்னு நேற்றைய தினம் தமாக அவங்க வெளியில போயிட்டாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து. இதை எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய லாஸா இல்ல எப்படி? இல்ல, அண்ணாமலை போனதை விட என்டிஏவிற்கு திரு வாசன் போனது ஒரு இது. அவர் இணைப்பு சக்தியாக எல்லாரையும் இணைப்பதில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். பட் கம்யூனிஸ்ட் மாதிரி வாசன் அவர் கூட்டணியை பார்த்துக்கிட்ட அளவுக்கு கட்சியை வளர்க்கல. ஸோ அவர் தன் கட்சியை கவனித்து வளர்க்கணும். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அவர் இதில் தூத்துக்குடியில் அவர் நின்ற இடத்தில் அதிமுகவும் இல்லை, இதுவும் இல்லாமல் உட்காந்து நாலாவது இடத்துக்கு கூட்டணி போச்சு. நாம் தமிழர் செகண்ட் வந்துச்சு கனிமொழி எதிர்த்து. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவர் வளர்க்கணும். ஸோ பட் மத்திய பாஜகவிற்கு தமிழகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு எல்லாரோடையும் பேசுகிற மாதிரி இருந்த வாசன் இந்த முடிவை எடுத்தது ஒரு பெரிய இதுதான். பட் அண்ணாமலை இன்னும் கடுமையான உழைப்பை செலுத்தணும், ஓட்டு வாங்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். 17 லட்சம் பேர் அவருக்கு போனாங்கன்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் ரியல் ஒர்க்கர்ஸ், பாதி பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு மெம்பர்ஷிப் சேருவாங்க. இன்னும் சொல்ல போனால் வேற கட்சியில் மெம்பராக இருந்தால் இதில் சேரக்கூடாதுன்னு இல்லை. இப்போ பேங்க் யூனியன்லாம் சில நேரங்களில் வழக்கு அந்த யூனியன் போட்டு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சா நீங்கள் அந்த மெம்பராக இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஆள் 2-3 யூனியனில் மெம்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி பிஜேபியில இருந்து அவர்கிட்டையும் போய் இருந்துட்டு ஓட்டு போடுறப்ப இதுக்கோ அதுக்கோ மாற்றி போட்டால் பிரயோஜனம். அவரோட ஸ்டாண்டே இப்போ பார்த்துருப்போம் நம்ம கிட்டத்தட்ட திராவிடம் என்ன ஸ்டாண்டோ சென்ட்ரலுக்கு எதிரான ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் 2-3 வந்திருக்கு. முதல் இது நம்ம பார்த்துருப்போம், அந்த நடந்த ஒரு 3 வயது குழந்தைக்கு நடக்கக்கூடாத ஒரு துயரமான சம்பவம். அதில் ஒரு 8 இடத்துல அவர் பாருங்க வட மாநிலத்தவர்கள் வட மாநிலங்கள் சொல்றாங்கன்னா அது ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிச்சு. இன்னைக்கு இந்த நீட்டு அந்த இதுக்கு பசங்களை இப்படி ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஒரு எக்ஸாம் எழுத போறப்ப இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு பண்றோம் சோதனை பண்றோங்கிறதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சென்ட்ரலுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறார். இல்ல, வடமாநிலம் என்று சொன்னது மிகவும் தேவையற்ற வார்த்தை. எல்லா கிரிமினல்களும் கிரிமினல்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா சூலூர்ல பண்ணது ஃபுல்லா தமிழர். அப்ப தமிழர்னு சொல்லியிருப்பீங்களா? சூலூர்ல 10 வயசு பண்ணது அவருடைய கோயம்புத்தூர்ல நடந்தது. அப்ப ஏதாவது தமிழர்கள் பண்ணார்கள்னு போடல. இது வடமாநிலம் என்பது தேவையற்றது. கிரிமினல் இஸ் எ கிரிமினல். 3 வயசு குழந்தைய பண்ணதை பத்தி சொல்லவே தேவையில்லை. பட் போதை மருந்து கண்ட்ரோல் தான் இதுல முக்கியம். இல்லாட்டி 3 வயசு குழந்தையோ 70 வயசு பாட்டியோ எவனோ பார்க்க மாட்டான். இது பண்பவர்கள் கிரிமினல்ஸ். பட் கிரிமினல் கூட ஓரளவுக்கு இது இருக்கும். பட் உள்ளுக்குள்ள அந்த சரக்கு திராவிட சரக்கு போச்சுன்னா தான் இது பிரச்சனை வரும். ஆனால் நான் போன வாரம் 2-3 முறை ஆட்டோவில் சும்மா விசாரிச்சா, சார் என் நண்பர்கள் சரக்கு கிடைக்கலன்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சில டிரைவர்கள் சொன்னார்கள். நேற்றைய தினம் டிஜிபி சொல்லியிருக்கார், கிட்டத்தட்ட 11,000 இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இத்தனை மாத்திரைகள் பிடிச்சிருக்கோம்லாம் வருது. ஸோ போதை மருந்து கண்ட்ரோலை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்பீடு பத்தாது, அதுதான் சொல்ல வேண்டியது. பட் அடுத்தது நீங்க சொன்னீங்க, அவர் நீட்டை பத்தி சொல்லியிருக்கார். சார் என் குழந்தை என் பொண்ணு 10வது படிக்கிறப்பவே அவங்க பவுச் எடுத்துட்டு போகணும்னா கண்ணாடி பவுச் மாதிரி எடுத்துட்டு போகணும். இது பென்சில் பேனா எடுத்துட்டு போறதுக்கு எல்லாமே சீத்ரூவா இருக்கணுங்கிறது 10வதுல இருந்து இருக்கு. ஸ்லீவ்லெஸ் இது போடக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போடக்கூடாதுலாம். நான் என் பொண்ணு இப்போ MBA முடிச்சுட்டு வேலைக்கு போயாச்சு. நான் சொல்றது 10 வருஷமா இந்த ரூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு புதுசா வரல. 10th உண்டு, +2 உண்டு, காலேஜில் உண்டு. எக்ஸாம்னா சீத்ரூ பவுச் எடுத்துட்டு போகணும், இது பண்ணணும். ஸோ இப்போ புதுசாக வந்த மாதிரி இல்லை. ஸோ தயவு செய்து தேவையற்ற பீதிகளை வேண்டாம். பட் நீட் தேர்வை பொறுத்தவரை நடத்தும் ஏஜென்சி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு முறை நடத்தி கேன்சல் ஆகி திருப்பி படிக்கிறதுனா கஷ்டம். பட் எக்ஸாமில் ஒழுங்காக காப்பி அடிக்காமல் எழுதுறதுக்குரிய சேஃப்டி வேற, உங்களுக்கு தவறான இது வேற. இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இவரும் நானும் திராவிட கியூவில் நிற்கிறதுங்கிறது இவர் அரசியல் சந்தர்ப்பவாதம் செய்கிறார், அவ்வளோதான். டெல்லி பயணம் மேற்கொண்டார் நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, நான் டெல்லி போனப்ப நீங்க உங்க மேல உள்ள ஊழல் வழக்கு அதுக்கெல்லாம் சமரசம் பண்ண போனா கேள்வி கேட்டீங்க. இப்ப நீங்க டெல்லிக்கு போனது கரூர் சிபிஐ விசாரணை அந்த இதுக்காக தான் டெல்லிக்கு போனீங்களோ, இதை நான் கேட்டா சரியா இருக்குமா அப்படிங்கிறாரு. சார், கரூர் சிபிஐல யார் பக்கம் தப்புன்னு தெரியாது. நீங்க தான் சார்ஜ் ஷீட் போட்டது தமிழ்நாடு போலீஸ் தான். அதுல விஜய் பேர் போடாம போட்டது நீங்க தான். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துக்கு புஷ்பா 2 வந்த பொழுது அங்க அந்த நடிகரே போனப்ப அவர் பேரே சேர்த்தப்பட்டது வேற, நீங்க தான் சேர்க்கல. உங்க தப்பு தான். ஆச்சா, நம்பர் 1. நம்பர் 2, போய் யார் வந்தாலும் அவர் சொல்லாம திடீர்னு வந்தார். இவர் சொல்லிட்டு வந்தது நீங்க நினைச்சா ஒரு கூட்டம்
கூட்டத்தை தடுத்திருக்க முடியும். மிகச்சிறந்த உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் மிக 3 பேரை மேலே போங்கன்னப்ப ஏற்ற விட மாட்டேன், நான் தமிழர் விரோதின்னு நிரூபிச்சு காட்டினீங்க. சரியா? இப்போ இதில் முதல்ல நீத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் ஒரு இம்ப்ரெசிவா இவர் பேசினாரா இல்லையா, இந்தந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்ன. நீங்க ஏதாவது வாயை திறந்து பேசியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க சார்பா அதிகாரிகளையாவது படிக்க விட்டீங்களா? உங்க அமைச்சரவையில் இருந்த எத்தனை பேரால இங்கிலீஷை வேகமா பேச முடியும்? ஒரு 4 பேர் 3 பேர். ஆங்கிலம் தெரியணும்னு அவசியம் இல்ல. இல்லைங்கய்யா, கருணாநிதி அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனா அவர் சிறந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அரசியல்வாதியில? ஐயா, நீங்க சொல்ற காலம் எல்லாம் வேற. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு மொபைல் ஆபரேட் பண்ண தெரியலன்னா உங்களால ட்ரெயின்ல போக முடியாது. டிக்கெட் புக் பண்ணணும், 90 நாள் கழிச்சு புக் பண்ணணும். நீங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னாலும் நீங்க 8:02க்கு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க கியூல போய் நின்று இருந்தா கூட 8:01க்கே அது புக் ஆயிடும். ஏன்னா ஆன்லைன்ல இந்த வேர்ல்டு ஃபுல்லா எங்க இருந்து வேணா பண்ணலாம். காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் எஜுகேஷன் சென்ட்ரல் சிஸ்டத்துல தான் இருக்கணும். அதை எதிர்த்தும் இவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சோ பிரச்சனை என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக கரூர் பிரச்சனையில சிபிஐ ரீஎன்கொயர் பண்றாங்க. இதுவே கொஞ்சம் கரூர்ல சத்தம் இல்லாம 2 நாட்கள் அதுவே எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. சொல்லப்படுகிறது சில புதிய ஆதாரங்கள் கிடைச்சிருங்க. 5 நாள்ல கிடைக்காத ஆதாரம் புதுசா கிடைக்காது. ஸோ தமிழக போலீஸே 90% எடுத்துருக்கணும். அந்த நேரத்திலே பண்ணியிருக்காங்க. நமக்கு வரும் தகவல்கள் அந்த இவருடைய கேரவான் உள்ளே இவருடைய பட டைரக்டர் உட்கார்ந்துக்கிட்டு சில இதை எடுத்தார், ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தார் என்று அப்பொழுது ஒரு தகவல் பரப்பப்பட்டது திமுக தரப்பில். அது உண்மையா? அதுக்கு ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள கேரவானுக்குள்ள இருந்த கேமராவை சீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி உள்ளூர்ல வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அப்படி இருந்தால் விஜய் பேர்லையும் அவர் பேரில் ஒரு சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ வரக்கூடும். பட் அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பேசணும் சார். ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்களாம், அந்தந்த துறை முக்கியமான செக்ரட்டரிஸ்ட்டு அவங்கவுங்க மொழியில பேசுவாங்களாம். தெலுங்கா இருந்தா தெலுங்குல பேசி இது பண்ணுவாங்களா, கன்னடமா இருந்தா ஏன்றி நம்கேன்னு இஷ்டு லேட் மாடுத்தாருன்னு அவங்கள்ட்ட பேசினா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு நியாயமான தடவையே இவரோட அப்ரோச்சே ரொம்ப இதாக தானே இருக்கு. இவரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம், எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இவருடைய சாமுக்கு அங்க போய் இது பண்ணா வேலை நடக்கும்னா செய்யணும். இபிஎஸ் இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவமனை கிடைச்சதா இல்லையா? அரசு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிச்சு. இப்ப இவர் 2வது எய்ம்ஸ் கேட்கிறாரு. இடம் வாங்கி கொடுத்தா மத்திய அரசு கொடுத்தா உங்களுக்கு ஏன் சார் நஷ்டம்? ஒரு எய்ம்ஸ் வரதுக்கு நீங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் லேட்டுன்னு புலம்புவீங்க. ஆனால் போய் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, மதுரை எய்ம்ஸுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்தது ஏப்ரல் 2024. இப்ப 26ல முடியற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியற நிலைமையில அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படுற நிலைமையில இருக்கு. சோ நீங்க லேட் பண்ணீங்க. இவர் இடம் வாங்கி கொடுத்தாருன்னா கட்டினா போய் நீத்தி ஆயோக்ல பேசினா நல்லதுதான். இவர் மத்திய அரசோடு இணக்கமாக ஒரு ஜெகன் இது ரெட்டி போலவோ அல்லது இது சார் யாரெல்லாம் மத்திய அரசை எதிர்த்தாங்க? மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஸ்டாலின் மற்றும் பினராயி விஜயன் 4 பேரும் தோத்துட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. பிஜேபி கொஞ்சம் வீக்கா இருக்கு தமிழ்நாட்டில். அடுத்த முறை அவர்கள் வருவதை நோக்கி போகணும். அதை விட்டுட்டு அண்ணாமலை விமர்சனமே பண்ண வேண்டாம். அவர் மெதுவாகத்தான் எழுந்துக்கணும். இப்பதான் ஒரு புதிய இயக்கம் காட்டுறீங்க. அவரை விமர்சனம் செய்து விட்டு நீங்க உங்க வேலை செய்யுங்க ஐயா. தமிழகத்தில் இது பஞ்சாயத்து தேர்தல் வந்தா அத்தனை இடத்துலையும் நிக்கிறதுக்கு நீங்க பாடுங்க. கூட்டணி வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு அண்ணாமலை பின்னால ஓடுங்க. அது இப்ப புதுசா வந்ததுன்னா முத நாள் பேசுவாங்க. ஆனா படம் சரியில்லைன்னா அடுத்த நாளே டப்பால போயிடும். ஆனா இங்க திமுகக்கு ஒரு பெரிய சரிவு வருது போலயே. புள்ளி வைத்த கூட்டணியில இவ்வளவு நாள் திமுக இல்லைன்னாங்க. முரசொலியில அந்த அளவுக்கு மிக கடுமையா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்து இன்னைக்கு கூட கட்டுரை எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நியூஸ் வருது, மீண்டும் காங்கிரஸ் திமுக இணையுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது? ஏன் ஐயா, திமுக நீங்க இண்டி கூட்டணியில இருந்தா என்ன, இண்டாத கூட்டணியில இருந்தா என்ன? இங்க கேஜ்ரிவாலோ அல்லது அகிலேஷ் யாதவோ இங்க பிரச்சாரம் பண்ணா ஒரு ஓட்டு கிடைக்காது. இல்ல மத்திய எலெக்ஷனுக்கு, லோக்சபா எலெக்ஷன்ல ராகுல் காந்தி பேரை சொன்னா ஏதோ 1-2 சீட்ல 2% ஓட்டு வரும். அதை தவிர கிடையாது. பட் திமுக இருக்குமா? ஏங்க கூர்க்குக்கு போனார்ல, எதுக்கு போனார் தெரியுமா? 30,000 கோடி ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிட்டாங்க மாப்பிள்ளையும் மருமகனும். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ண தெரியல, ஒயிட் ஆகுறதுன்னு தெரியலன்னு பிடிஆர் அவர்கள் தன்முன் பேசியதை பிரவீன் சக்கரவர்த்தி லீக் பண்ணார்.
வருஷம் 30,000 கோடின்னா இப்போ 5 வருஷம் அதை விட வேகமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு டபுள் தான் போயிருந்தா ஒரு 3 லட்சம் கோடியை இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் எங்கே போயிருக்கு? இந்த சிக்கலை மகன் கேட்க மருமகனோடு குடும்பத்தோடு போய் அதை பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவில் கட்சிக்குள்ள வேற சிக்கல். துணை பொதுச் செயலாளர் 87 வயசுல அவர் காதும் கேட்கல, அவர் ஞாபகம் இல்லாமல் ஆளை மாற்றி சொல்றாராம். அவரை மாற்றலான்னு சொன்னா அந்த போஸ்ட்டை அவரே சொல்றார் டிஆர் பாலு கொடுக்கணுங்கிறாங்களாம். உடனே கனிமொழி வைக்கிறாங்களாம், என்ன செயல் தலைவர் ஆக்கிட்டு ராசா போடுங்க. ராசா ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்கிட்ட செக் இருக்குங்கிற ஆடியோ வந்திருக்கு. அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இவர் உடனே என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் ஆஸ்கர் அழுகை கரூர்ல செய்த அவருக்கு கொடுக்கணும்னா சரி இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணான்னு இருக்காங்க. இவங்க இது கொடுத்துருக்க அந்த 36 பேர் கொடுத்த கமிட்டியில முழுக்க குற்றத்தை ஸ்டாலின் ஆட்சி மீதும் சேகர் பாபு பேர்லையும் இவங்க சபரீசன் பேர்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதனால டெல்லியோடு ஒத்து செல்வது என்று பாராளுமன்றம் கூடும் பொழுது 50% டீலிமிட்டேஷன்ல தெளிவாக மத்திய அரசு கொடுத்தால் திமுக ஆதரவு கொடுக்குன்னு போயிட்டு இருக்கு. சூப்பர் என்டிஏ அங்க ஏற்கனவே டிஎம்சியோட சேர்ந்து பவாரும் சேர்ந்துட்டு வராங்க. சோ இந்த முறை பார்லிமெண்ட் வந்தால் திமுக இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட். ஆனா அதே திமுகல இருந்து மதிமுக போயிடுமோ? திமுக வந்து ஒரு பாம்பு அப்படிங்கிறாங்க. நாங்க வெற்றிக்காக போராடினாலும் திமுக இங்க விமர்சிக்குதுன்னு வைகோ அவர்கள் சொல்றாரு. என்ன ஆக போகுது திமுக மதிமுக? சார் வைகோ பேசினதெல்லாம் நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம். இப்ப அவர் துரை வைகோ கூட அவங்க அந்த ரெண்டுமே உதயசூரியன்ல ஜெயிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் போட்டுட்டு ராஜினாமா பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. தாவேக்கால யோசிச்சாங்களா, அப்புறம் விளக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 4 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டதுனால தகுதி நீக்கம் செய்யறாங்க. இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணினால், உதாரணமாக இவங்க மாத்திரம் இல்லை, 5 பேர் ரெடியா இருக்காங்களாம். தாவேக்கா மதிமுக 2 பேரும், தமிமுன் அன்சாரி மற்றும் ஜவஹர்லா உட்பட 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலை சந்தித்து தாவேக்கா சார்பாக நின்று ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. பட் அவங்க சுயேட்சை சின்னத்தில் கொடுத்தா திருப்பி இதே பிரச்சனை வரும். அவங்க எல்லாம் தாவேக்கா சின்னத்தில் நிற்கணுங்கிற ஒரு பேரம் போயிட்டு இருக்குன்னு வருது. இதை தவிர திமுகலேருந்தும் ஒரு 4 எம்எல்ஏக்கள் வரை வருவதற்கு தயார் என்ற ஒரு ரூமரும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் எப்படி, ஏன்னா டிஎம்சி இதுக்காகத்தான் நான் காங்கிரஸோடையே சேர்ந்துக்கிறேன்னு கோரிக்கை வச்சா நீ வந்தா உள்ளதும் போயிடும்னு அவங்க வேணான்ட்டாங்க. திமுக மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. காங்கிரஸ் வந்து தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சதுல பயங்கரமான விஷயங்கள்லாம் வருது. கொடுத்த நிதியிலெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப இருக்க கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகையார் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது. என்ன நடக்க போகுது காங்கிரஸ்ல? என்ன முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தாரு, செல்வ பெருந்தகையே சொல்லியிருந்தாரு, நான் வந்து தேர்தல் முடிஞ்சோடனே கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த முறைகேடு எல்லாம் வெளியில வருது. என்ன நடக்க போகுது காங்கிரஸ்ல? இல்ல 18ஆம் தேதி யார் தலைவரா வர வாய்ப்பு இருக்கு? 18ஆம் தேதி காங்கிரஸ் தென் சென்னையா இல்லாட்டி ஸ்ரீபெரும்புதூர் பகுதி தாதாவாக இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ திரு செல்வ பெருந்தகை மகள் திருமணம் அது முடிகிற வரைக்கும் என்ன தலைவருங்கிற போஸ்ட்டை கொடுங்கய்யா, அதை வச்சு நான் கொஞ்சம் பெருசு பந்தா பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ராஜினாமா பண்றேன்ட்டாங்க. சீட்டு 5 கோடி கேட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2 எம்பிக்களே சொன்னார்கள். பார்த்தீங்கன்னா பல தொழிலதிபர்கள் தான் நின்னாங்க. நம்ம வேளச்சேரியாக இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், நாங்குநேரி, அவங்க எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் அங்க நிக்க வைக்கப்பட்டார்கள். ஸோ அவங்க எல்லாரும் தோத்துட்டாங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்ப 18ஆம் தேதி அதை தவிர கட்சி நிதியாக வந்ததும் செலவு பண்ணிட்டாங்கன்றாங்க. அந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. இது எல்லா தேசிய கட்சியிலையும் வருது. தேசிய கட்சி மாத்திரம் இல்லை, கரூர்லயே நம்ம அண்ணன் கொடுத்த காசை கொடுக்கலன்னு அப்புறம் மிரட்டி இது வச்சு 2 பேர் 30 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க, ஒருத்தர் 60 லட்சம் கொடுத்தாங்கன்னு பேப்பர்கள்லேயே வந்து, நான் சொல்றது பேப்பர்ல வந்த செய்தி தான். அதனால இது எல்லா கட்சியிலையும் இருக்கிற விஷயம்தான். பட் காங்கிரஸ் கட்சியை இதுல இருந்து தாவேகா இண்டி கூட்டணியில் இணையவில்லை என்றால் 5 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக புதிய காங்கிரஸ்னு கூட வந்துட்டு தாவேகா கூட இருப்பதற்காகவும் பேச்சு நடக்குது. இதுல திரு கொளச்சலில் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு தாவேகாவின் ஷெர்லியும் ஒரு வழக்கு போடுவதாக சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு 3 எம்எல்ஏக்கள் வெற்றியை எதிர்த்து வழக்கு, கீதா ஜீவன் சொத்து குவிப்பு வழக்கில் ரிலீஸ் பண்ணது தவறு என்று வழக்கு வருது. ஸோ அடுத்த 18ஆம் தேதி அசம்பிளி கூடுவதற்கு முன்பாக
செந்தில் பாலாஜி மற்றும் சேகர் பாபு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தேவை என்றால் கைதும் நடக்கலாம். இல்லாட்டி இவங்க சட்டசபையில் சில கலவரங்கள் கவர்னர்கிட்ட இருந்து அந்த உரையை பிடித்து கிழிப்பது போன்ற திட்டமிட்டிருக்கிறதுனால இவை ஆன்லைன்ல ரிலே செய்யப்படும். அதை தாண்டியும் இந்த கைதிகள் வச்சு பேக் ஃபுட்ல முதல் சட்டசபையில எப்படி நடத்த போறாரு திரு ஜோசப் விஜய்? இல்ல, முதல்ல பார்க்கணும் கவர்னர் வந்தே மாதரத்தை இன்சிஸ்ட் பண்ணுவாரா, அது அப்புறம் அதுக்கப்புறம் பேசுவாரா. தமிழ்தாய் வாழ்த்து இல்ல, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். பட் கவர்னர் நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய கீதம், அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து, இப்பொழுது 150வது வருடம் வந்து வந்தே மாதரம். ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணுவாரான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா அவரே வெளிநடப்பு செய்தாலும் அவர் சார்பாக சபாநாயகர் படிக்கலாம். பட் சபாநாயகரோ இல்லை அவரே படிக்கும் பொழுது கூட இந்த சபையில் துச்சாதனன் துரியோதனன் என்ற அளவுக்கெல்லாம் வேலைகள் நடந்ததால் அது பிடுங்கி கிழிக்கப்படும் என்றெல்லாம் சில உளவுத்துறை தகவல்கள் வருவதால் முழுக்க லைப்ரரியிலே செய்யப்படுகிறார்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸில் வைக்கிறதுக்காக அஃபென்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு ஓரிரு கைதிகளும் நடக்கக்கூடும் என்று தகவல்கள் வருகிறது. நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்து வந்து பயன்படுத்திக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாளம்.